யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எபிரெயர் 12:14 பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரைத் தரிசிப்பதில்லையே. தூய்மையான உள்ளமும் பரிசுத்த வாழ்வும். இந்த 2 வசனங்களும் நாம் கடவுளை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. உண்மையில்லாத ஆராதனை, தேவன் நம்முடைய வெளிவேஷத்தை பார்ப்பதில்லை, நம் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். நாம் அவரை தேடும்போது முழு உண்மையோடும் ஆவியோடும் தேட வேண்டும். பரிசுத்தத்தின் அவசியம், மற்றவர்களோடு சமாதானமாக இருப்பதும் நம் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கடைப்பிடிப்பதும் மிக அவசியம். பரிசுத்தம் என்பது ஒரு சடங்கல்ல, அது கர்த்தரைக் காண்பதற்கான தகுதி. நாம் உலகத்தோடு சமாதானமாகவும் தேவனோடு உண்மையாகவும் இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர முடியும். ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அழகான வேதாகம வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இதயத்தில் உள்ள கபடு, பொய் மற்றும் அசுத்தங்களை நீக்கி உம்மைப் போலவே எங்களை பரிசுத்தமாக்கும். சுற்றியுள்ள மனிதர்களோடு சமாதானமாக வாழவும் உமது பரிசுத்தத்தின் பாதையில் குறைவில்லாமல் நடக்கவும் எங்களுக்கு பலன் தாரும். உம்மை நேருக்கு நேராக தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.